ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நல்ல நாளில் இந்த நாளுடைய பெயர் புனித வெள்ளி என்று சொல்வார்கள், பெரிய வெள்ளி என்று சொல்வார்கள். இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்த நாள் என்று சொல்லி நாம் எல்லாரும் அந்த நாளை நினைவு கூறுகிறோம். அந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்துக்காக, உலகத்தின் பாவத்துக்காக அவர் செய்த மிகப்பெரிய அந்த தியாகத்தை நாம் நினைவு கூர்ந்து இந்த நாளை ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளை நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் என்ன செய்தார், என்னுடைய வாழ்க்கைக்கு அது எப்படிப்பட்ட பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளத்தக்க விதத்தில் அவைகளை, அந்த பாடுகளை, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, இவைகளை நாம் நினைவு கூறுகிற நாட்களுக்குள்ளே நாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பேசின வார்த்தைகள் 7 என்று சொல்லி உலகத்தினுடைய அனைத்து கிறிஸ்துவ மக்களும் விரும்புகிறார்கள், நினைக்கிறார்கள், அதை நம்புகிறார்கள். இந்த 7 வார்த்தைகள் கடைசி வார்த்தைகள் என்று சொல்லும்பொழுது அதில் ஒரு விசேஷம் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு வயதான ஒரு மனிதர், ஒரு 60, 70, 80 வயது மனிதர் இறக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு முன்பாகவே அவர்களுக்கு தெரிந்துவிடும், தாங்கள் இறக்க போகிறோம் என்று சொல்லி அவர்கள் தெரிந்துவிடும். அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள நம்ம சுற்றிலும் நிறுத்தி அவங்க சொல்லுவாங்க தன்னுடைய விருப்பம் என்ன, தன்னுடைய பிள்ளைகள் எப்படி வாழணும், எந்த சொத்துக்கள் யாருக்கு கொடுக்கணும், அல்லது இந்த பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு சொல்லி தங்கள் பிள்ளைகளுக்கும் தங்கள் அடுத்த சந்ததிக்கும் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அவர்கள் மரணத்துக்குள்ளாக போவார்கள். என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தின பாஸ்டர் ஈசுதாஸ் அவர்கள் கடைசி நாள் மரிக்கும் அன்றைக்கு ஊழியத்துக்காக புறப்பட்டு ஆயத்தமாகி ஆடைகள் எல்லாம் மாற்றி கீழே இறங்க வரும்பொழுது கொஞ்ச நேரம் இளைப்பாறி விட்டு வருகிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் படுத்திருக்கிறார். தன்னுடைய கையில் இருந்த எல்லா பணத்தையும் எடுத்து பிரித்து ஒரு 3 பேருக்கு அதை பிரித்து கொடுக்கும்படி தன்னோடு கூட இருந்தவர்களுக்கு சொல்லிவிட்டு அந்த பணத்தை கவரில் போட்டு அவர்களுக்கு கொடுத்து விட்டு நல்ல உடுத்தி கொண்டு ஆயத்தமாகி இளைப்பாற போகிறேன் என்று சொல்லி அமைதியாக கட்டில் படுத்திருக்கிறார். அப்படியே இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் சேர்ந்தார். இப்படி நாம் நிறைய நிகழ்வுகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். கர்த்தருக்குள்ளாய் மரித்தவர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் கடைசியிலே பேசின அந்த வார்த்தைகள், கடைசியில் சொன்ன வார்த்தைகள் எல்லாராலும் பேசப்படும். அது அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு அல்லது அதுக்கு பிறகு வருகிற நன்றி கூட்டத்துக்கு வருகிற எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் தெரிந்திருக்கும். கடைசியில் அவர் இப்படி சொல்லிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லி எல்லாரும் பேசுவார்கள். உலகத்தில் கூட நான் பார்க்கிறோம் கடைசியாய் சொல்லுகிற வார்த்தைகள். கடைசி ஆசை என்ன? மரண தண்டனைக்கு உட்பட்ட ஒரு மனிதனை கூட இந்த உலகம் கேட்டுறது, உன்னுடைய கடைசி ஆசை என்ன, கடைசியாக நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் இந்த உலகத்துக்கு என்று சொல்லி. அப்படி இந்த கடைசி வார்த்தை மிக முக்கியமானதாக, மிக அர்த்தமுள்ளதாக, அது மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக, பிரயோஜனம் உள்ளதாக, அடுத்த தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமான நல்ல காரியமாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கமே பூமியில் உள்ள எல்லா மனுஷரையும் அவர் ரட்சிக்கும்படியாக வந்தார். பூமியில் எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் பரிகாரம் பண்ண, பாவங்களையும் நீக்க அவர் வந்தார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் மன்னிக்கும்படியாக 33 வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஊழியங்களை செய்து பாவத்துக்கு பரிகாரம் தேடும்படி, பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி, பாவத்தை முடித்து விடும்படி, பாவத்தினுடைய விளைவாகிய மரணம், நோய்கள், வியாதிகள், சாபங்கள், இவளை எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை முழுவதுமாகவே அவருடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் அலசி பார்க்கும் பொழுது நமக்கு விளங்கும். மன்னிப்பு என்று சொல்லி நமக்கு விளங்கும். என்று சொன்னால் மன்னிக்கிறதுக்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய மன்னிப்பை உலகத்துக்கு காட்டும்படியாக அவர் வந்தார். தேவன் படைத்த கடவுள் மனிதனை இந்த பூமியிலே வாழ வைத்த கர்த்தர் மனுஷனை மன்னிக்கிறதற்காக அவர் இந்த பூமியிலே வந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு நன்றாக தெரியும். ஸோ இந்த நாளிலே நாம் இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய தெய்வம், நம்முடைய இரட்சகர், அவர் கடைசியாய் பேசின அந்த 7 வார்த்தைகள் என்ன என்று சொல்லி நாம் பார்த்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே அவர் பேசின முதல் வார்த்தையை நாம் கவனித்து பார்த்தால் அது லூக்கா எழுதின புத்தகம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். தாங்கள் செய்கிற காரியம், தாங்கள் இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்குள்ளாக்கி அவரை அடித்து அவரை துன்புறுத்தி அவரை கொலை செய்கிற இந்த கொலை நிகழ்ச்சி தாங்கள் எதற்காக செய்கிறோம் என்று அறியாமல் அவர்கள் செய்கிறார்கள். அன்றைக்கு அறியாதிருந்த மனுக்குலம் இன்றைக்கும் கூட அதை அறியாமல் இருக்கிறது தான் பரிதாபமான ஒரு நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். மன்னிப்பினுடைய அர்த்தமே, மன்னிப்பினுடைய தாற்பயமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லி நமக்கு தெரியும். என்று சொன்னால், பிதாவாகி தேவன் மனுஷனை மன்னிக்கிறதற்காக அவர் அனுப்பப்பட்ட தியாகம் தான், அந்த பலி தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பலியிடப்படும் பொழுது கடைசி ஆசையாகிய கடைசி வார்த்தையாய் அவர் சொன்ன வார்த்தைகளிலே முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து மன்னிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் மன்னித்தது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் கூட எல்லாரையும் மன்னித்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். அதனால்தான் அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தில், பரலோக பிதாவே என்று சொல்லி ஆரம்பிக்கிற அந்த பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பண்ணுகிற அந்த விண்ணப்பத்திலே அவர் கற்றுக் கொடுக்கிறார். சீஷர்கள் அவர்களை நோக்கி கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வார்த்தைகள், நம்முடைய கடன்கள், நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது போல நாமும் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜெபத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது நமக்கு தெரியும். அது போல என்று எழுதப்பட்டிருக்கும். எப்படி நாம் மன்னிக்கிறோமோ அது போல தான் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இயேசு சொன்னார், லூக்கா 6:28 உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். உங்களை அவமானப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த அறிவுரையை, மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்த இந்த அறிவுரையை தாமா முதலாக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய ஜீவனை எடுத்துக் கொண்டிருக்கிற, தன்னுடைய உயிரை வாங்கி கொண்டிருக்கிற, தன்னை கொலை செய்து கொண்டிருக்கிற மனுஷர்களுக்காக இந்த பூமியில யாராவது ஜெபித்திருப்பாள் என்று சொன்னால், யாராவது அவர்களுக்கு நல்லது நினைத்திருப்பாள் என்று சொன்னால், அது வேறு யாருமே இருக்கவே முடியாது. தன்னை கொலை செய்ய போறான், கத்தியை எடுத்துட்டு ஒருத்தன் வரான், குத்துறதுக்காக வரான், அல்லது துப்பாக்கி எடுத்துட்டு சுட போறான். அந்த நேரத்துல தன்னை கொலை செய்கிறவனுக்காக யாராவது ஜெபிப்பார்களா? தன்னை கொலை செய்கிறவனுக்காக யாராவது பரிந்து பேசுவார்களா? தன்னை கொலை செய்கிறவனை மன்னியுங்கள் என்று யாராவது நினைக்க கூட முடியுமா? பிரியமானவர்களே, இது நினைக்க கூட முடியாத, மனுஷனால் நினைக்க கூட முடியாத ஒரு மகா பெரிய ஒரு காரியம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தன்னை கொலை செய்கிறவர்களுக்காக இயேசு ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம், எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளில் நடக்க நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த நல்ல வெள்ளியில, இந்த நல்ல நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை நாம் கற்றுக்கொண்டு, இயேசு எப்படி மன்னித்தாரோ அதுபோல நாம கூட நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் மன்னிக்காத மனிதன் இந்த பூமியில யாருமே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். என்று சொன்னால், நான் மன்னிக்காவிட்டால் அந்த பாவம், என்னுடைய பாவங்களும் மன்னிக்காமல் இருக்குமே, நானும் என்னுடைய பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்குமே. அப்படியானால் நான் என்னுடைய பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி நான் விரும்பினால் நான் என்ன செய்யணும்னா, எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் இந்த பூமியில எனக்கு அறிமுகமான, எனக்கு தெரிந்த, எனக்கு என்னோட உறவில் இருக்கிற என்னோட உறவினர்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள் யாரா இருந்தாலும் சரி, நான் மன்னிக்காத ஒரு மனிதன் இந்த பூமியிலே இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, அதனால இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார் என்று சொல்லி இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷனையும் மன்னிக்கக்கூடிய அந்த தெய்வம் தன்னை கொலை செய்கிறவர்களுக்காக ஜெபித்ததை பார்க்கிறோம். இந்த 7 வார்த்தைகளில் அவர் செய்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இரண்டாவது அவர் பேசின வார்த்தை லூக்கா 23:43 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இரண்டாவது, அவர் ஒரு திருடனை பார்த்து பேசுகிறார், அவர் ஒரு குற்றவாளியை பார்த்து பேசுகிறார். இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய். அவன் என்ன சொன்னான்னா, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்றான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்று சொன்னான். அப்படின்னா அவனுக்கு தெரியுது இயேசு கிறிஸ்து அவன் பார்க்கிறான். அதுக்கு முன்னாடி அவன் ஒருவேளை இயேசு கிறிஸ்து பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், அறிமுகமாகி இருக்கலாம், யாராவது சொல்லியிருக்கலாம். தெரிந்தோ தெரியாமல் அவன் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கிறான், அவர் எப்படி நடந்து கொள்கிறார், என்ன செய்கிறார் என்று சொல்லி. இந்த 2வது வார்த்தை அவர் பேசுகிறதுக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தையை அவன் கவனித்து பார்க்கிறான். தன்னை கொலை செய்கிறவர்களுக்காக இவர் ஜெபிக்கிறார் என்று சொன்னால், இவர் நிச்சயமாகவே ஒரு மனுஷ பிறவி அல்ல, இவர் தெய்வ பிறவி என்ற ஒரு ரகசியத்தை அவன் அறிந்து கொள்கிறான். இவர் இந்த பூமியின் ராஜ்யத்துக்குரியவர் அல்ல. ஏன்னா பூமியில் இருக்கிற சாதாரண மனுஷனான என்ன செய்வான், தன்னை கொலை செய்கிறவனை திட்டுவான், சபிப்பான்,
அல்லது அவர்களை சபித்து தான் இருக்க முடியும். சாதாரண ஒரு மனுஷனால தன்னை கொலை செய்கிறவர்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்னு சொன்னா, அவர் திட்டுதலும் பரிகாசமும் அல்லது தூஷணங்களோ அதை தான் செய்திருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தன்னை கொலை செய்வர்களுக்காக ஜெபித்த பொழுது அவன் புரிந்து கொண்டான், இவர் இந்த பூமிக்குரியவர் அல்ல, அவருடைய ராஜ்யம் இந்த ராஜ்யத்துக்குரியது அல்ல, அது நித்திய ராஜ்யம், அது பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு மனிதர் அவர் என்று சொல்லி, பரலோக ராஜ்யத்துக்குரிய தேவன் அவர் என்று சொல்லி அறிந்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்படி கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். ஒரு குற்றவாளிக்கு நியாயமாய் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து அவர் சொல்கிறார், நீ இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாய் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த பூமியிலே தேவனால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் என்று இல்லை. உலகம் அவனை மரணத்துக்குள்ளாக நியாயம் தீர்த்திருந்தாலும் இயேசு கிறிஸ்து அவனை மன்னிக்க முடியும், அவனை தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்க முடியும் என்று சொல்லி ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் இந்த நாள் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். அந்த திருடனோடு பேசும் பொழுது தனக்கு பக்கத்துல சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த அந்த மனுஷனை இன்னும் கொஞ்ச நேரத்துல இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார், கொஞ்ச நேரத்துல அவனும் மரிக்க போகிறான், ரெண்டு பேருமா மரிக்க போகிற அந்த நேரத்துல பேசுகிற அந்த உரையாடல் ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவன் அந்த ஒரு சில நொடிகளில ஒரு சில நிமிஷங்களில இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுபிடிக்கிறான். அவன் புரிந்து கொள்ளுகிறான், இவர் தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிறான். நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட எத்தனை வருஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நாம் இன்னும் அவரை புரிந்து கொள்ளவில்லையே. இவர் எந்த ராஜ்யத்துக்குரியவர், இவர் எப்படிப்பட்டவர், இவர் யார் என்று சொல்லி நாம் இன்னுமே புரிந்து கொள்ளவில்லையே. அந்த திருடன் கொஞ்ச நேரம் தான் அவரோடு கூட இருந்தான், கொஞ்ச நேரம் தான் அவரை கவனித்து பார்த்தான். கொஞ்ச நேரம், ஒரு சில மணித்துளிகள் அல்லது ஒரு சில நிமிஷங்கள் அவரை கவனித்து பார்த்த ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். ஆன் த ஸ்பாட், அதே நேரத்தில் அதே இடத்துல அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அது எவ்வளவு ஆச்சரியமான காரியம். இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்வளவு நாளாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நாளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை நான் புரிந்து கொண்டோமா, அவர் யார் என்று சொல்லி அவரை குறித்ததான தெளிவான அறிவு நமக்கு உண்டா? சிந்தித்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. இந்த நாள்ல அந்த திருடன் கொஞ்ச நேரத்திலே அவரை நிதானிக்கிறான். இவர் தேவன் என்று சொல்லி நிதானிக்கிறான், இவர் கர்த்தர் என்று சொல்லி நிதானிக்கிறான். இவர் நினைத்தால் என்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியுமா என்று சொல்லி ஒரு பெரிய ரகசியத்தை அவன் புரிந்து கொள்கிறான். இவர் தான் உலகத்தின் ரட்சகர் என்று சொல்லி அவன் புரிந்து கொள்கிறான். உலகத்தின் பாவங்களுக்காக இவர் தான் வந்திருக்க முடியும் என்று சொல்லி அவன் நம்புகிறான், விசுவாசிக்கிறான். அதனால அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது நீர் என்னை நினைத்தருளும். பக்கத்திலே இருக்கிறார் ரட்சகர், பெரிய தேவன் பக்கத்தில் இருக்கிறார். அவர் அந்த வாய்ப்பை அவன் சரியாய் பயன்படுத்திக் கொள்கிறத பார்க்க முடியும். அதே பக்கம் மறுபக்கம் இருந்த இன்னொரு கள்ளன் பாருங்க, அந்த கிடைச்ச அந்த வாய்ப்பை அவனும் கவனிக்கிறான். இயேசு கிறிஸ்து பேசுங்க, ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் தான் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் ஒருத்தன், அந்த பக்கம் ஒருத்தன். அப்போ இவன் பேசுகிறது கேட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடுத்த பக்கத்தில் இருந்து அவன் தூஷணம் பேசுகிறான். அவன் இயேசு கிறிஸ்து அவமதிக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை, அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிடைத்த அந்த கடைசி வாய்ப்பை அவன் எழுந்து போனதை பார்க்கிறோம். இந்த ரெண்டு பேர் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், அவரை கவனித்து பாருங்கள், அவருடைய பேச்சை கவனித்து பாருங்கள், அவருடைய அன்பை கவனித்து பாருங்கள், அவரை நிதானித்து பாருங்கள், இவர் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ரெண்டு திருடர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். புரிந்து கொண்டவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். உடனே அவர் நினைக்கிறார், நீ இன்றைக்கு என்னுடனே கூட தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாய், பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அந்த பரதீசை குறித்து ஏராளமான வியாக்கியானங்கள் சொல்கிறார்கள். ஆனால் யார் என்னென்ன வியாக்கியானங்கள் கொடுத்தாலும், யார் என்னென்ன விளக்கங்களை கொடுத்தாலும், அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தான். எங்க இருந்தான்? என்ன இயேசு கிறிஸ்துவோடு இருந்தா அதுதானே பரலோகம். பிரியமானவர்களே, இந்த நாள்ல இந்த பெரிய ரகசியத்தை நான் அறிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து திருடனோடு கூட பேசுகிறார், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இதுல இருந்து கற்றுக்கொள்கிற இந்த பாடத்தை நாம் கவனித்து பார்க்கலாம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த திருடன் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், எனக்கு இறங்கு, எனக்கு உதவி செய்ய, என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு அவனுக்கு தேவையா இருக்கிறது, ரட்சிப்பு அவனுக்கு தேவையா இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு தான் அவன் தன்னை தாழ்த்ததின்படினாலே அவன் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன், அதனுடைய அர்த்தம் என்ன என்று சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அப்படி சிந்தித்தீர்கள் ஆனால் நீங்கள் குற்றம் இல்லாதவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு முன்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை மத்தேயு 21 அதிகாரத்தில் ஒரு சில வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் முக்கியமான ஒரு வார்த்தை. மத்தேயு 21 அதிகாரம் 28 31 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆனாலும் பின்பு அவன் மனசாப்பட்டு போனான்.
இளையவரிடத்திலும் அவன் அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த இடத்துல 2 பிள்ளைகள், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிற ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். கெட்டகுமாரன் என்று நாம் சொல்லுகிற அந்த கதையில கூட, அந்த உமானத்துல கூட ஆண்டவர் 2 பிள்ளைகளை, தகப்பனுக்கு இருக்கிற 2 பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார். ஒருவன் இப்படி செய்கிறான், ஒருவன் அப்படி செய்கிறான். அந்த 2 பிள்ளைகளும் ஒரு பாடங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறது நாம் பார்க்க முடியும். மூத்தவன் இளையவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒருவன் மாட்டேன் என்று சொல்கிறான், ஆனால் போகிறான். இன்னொருவன் போகிறேன் என்று சொல்கிறான், ஆனாலும் போகவில்லை. 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? இந்த வித்தியாசத்தை சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள். உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் என்னை சரியாய் அறிந்து கொண்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்கள். என்னை நீங்கள் அறியாமல் போனால், என்னை அறிந்த ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். இந்த 2 திருடர்கள் இருந்தாங்க. இந்த 2 திருடர்ல ஒருவன் தேவனை சரியாக அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவில்லை. அவன் மரித்து போனான். இயேசுவை தூஷித்தான், அவன் மரித்து போனான். முடிந்து போனது, அவனுடைய கதை முடிந்து போனது. அவன் நித்திய நரகத்துக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கை திசை திருப்பி விட்டான். அந்த ஒரு சில நிமிடங்களிலே, ஒரு சில நொடிகளிலே தன்னுடைய வார்த்தையினாலே, தன்னுடைய தூஷணத்தினாலே இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல அவன் பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனதுனாலே அவன் நித்திய நரகத்துக்குள்ளாய் அவனுடைய வாழ்க்கை போனது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்தில் பக்கத்தில் இருந்த இன்னொரு மனிதன், இன்னொரு திருடன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று அவன் சொல்லி ஆண்டவரத்தில் ஜெபித்தபடினாலே அவன் நித்திய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்ததை பார்க்க இன்றைக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு த சேம் டே, அன்றைக்கு என்றைக்கு அவன் ஜீவனை விட்டானோ அன்றைக்கே அவன் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு உதாரணமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 2 பிள்ளைகளை குறித்து சொல்லும் பொழுது, இந்த 2 பிள்ளைகளும் எப்படி தகப்பனை புரிந்து கொண்டார்கள், தகப்பனுடைய அன்பை எப்படி புரிந்து கொண்டார்கள் சொல்லி எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்னால் ஆயக்காரர் வேசிகளும் எப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும்? பரிசுத்தவான்கள் என்று நம்மை நாமே சொல்லுகிறோம். நாம் பரிசுத்தவான்கள் தான், நிச்சயம்தான். நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய சபை தான், தேவனுடைய மனவாட்டி தான், எல்லாமே உண்மைதான். ஆனால் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் ஆயக்காரரும் பாவிகளும் பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்கிறார். எப்படி அவர்கள் பிரவேசிக்க முடியும் என்று சொன்னால், அவர்கள் இந்த தேவனை, இயேசு கிறிஸ்துவை சரியாய் புரிந்து கொண்டால், புரிந்து கொண்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள மறுத்ததுனாலே நம்முடைய பாவம் அந்த இடத்துல பெரிதாக இருக்கிறது நாம் பார்க்க முடியும். 2 பேர் ஜெபிக்கிறது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 2 பேர் ஜெபிக்கிறாங்க. லூக்கால 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 பேர் ஜெபிக்கிறார்கள். ஒருவன், ஆண்டவரே நான் இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன், உபவாசம் பண்ணுகிறேன், நான் காணிக்கைகளிலும் ஒரு நாளும் நான் குறைச்சதில்லை, எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு ஆண்டவரே, எல்லாம் சரியா செய்கிறேன். அவன் அந்த பாவி போல நான் இல்லை ஆண்டவரே, நான் ஒழுங்கா இருக்கிறேன், நான் நல்ல கிறிஸ்தவன், நான் நல்ல பரிசுத்தவன் என்று சொல்லி ஜெபிக்கிறான். இன்னொரு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி தன் தலையை கூட தூக்கி பார்க்க தகுதியற்றவன் என்று சொல்லி உணர்ந்து தன்னுடைய பாவ நிலைமையை அவன் புரிந்து கொண்டவனாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திருப்ப போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியெல்லாம் 2 பேராக ஆண்டவர் கொடுக்கிற உதாரணங்களை நாம் கவனித்து பார்க்கலாம். 2 பேர் கட்டிலே படுத்திருப்பார், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்படியானால் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளுக்கும் 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். இந்த 2 பிள்ளைகளை ஒருவன் நித்திய வாழ்க்கைக்கு போகிறான், ஒருவன் நித்திய நரகத்துக்கு போகிறான். இப்படி ஆரம்பத்திலிருந்தே 2 பிள்ளைகளுடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படியானால் நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம், எந்த பிள்ளையினுடைய நிலைமையில் நாம் இருக்கிறோம் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இவரை அறிந்து கொண்டாமா, நாம் புரிந்து கொண்டாமா என்று சொல்லி ஒரு கேள்வி நாம் கேட்டு பார்த்தா நிச்சயமாக ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுப்பார். நாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக அறிந்து கொடுக்கிறோம். அவரை அறிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாகவே அந்த 2வது திருடன் சொல்கிறது போல, ஆண்டவரே என்னுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருள் சொல்லி, ஆண்டவரே நான் பாவியாக மனுஷன், என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி, ஆண்டவரே உடைய ராஜ்யத்தின் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனாலும் கூட எனக்கு மனசு கேட்கல ஆண்டவரே, உடைய வேலையை நான் செய்கிறேன் என்று சொல்லி மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை வேலையை செய்கிற ஒரு பிள்ளையாக நம்மால் இருக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2வது வார்த்தையாக அவர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அந்த 2வது திருடனை போல அவரை நாம் சரியாய் புரிந்து கொண்டால் இந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே நாமும் கூட பிரவேசிக்க முடியும். 3வது அவர் சொல்லுகிற வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்.
அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார். மரியாளும் தன்னுடைய இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாளும் யோவானும் சிலுவைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கும் பொழுது மரிக்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உன்னுடைய தாயும் சகோதரரும் ஆண்டவரே வந்து வெளியே நிற்கிறார்கள், நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், யார் என் தாயும் என் சகோதரரும்? பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் என் சகோதரனும் என்று சொல்லி ஆண்டவர் தம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து காட்டினார். ஆனால் இந்த இடத்துல அவருடைய தாயும் அவருடைய சகோதரரும் ஆகிய யோவான் என்னும் அவருடைய சீஷன், அன்பான சீஷன் அங்கே நிற்கிற அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மரியாதை நோக்கி அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்கிறார். அப்படியானால் தன்னுடைய தாய்க்கு இருக்கிற அந்த பொறுப்பை அவர் நிச்சயமாக நிறைவேற்றினார் சொல்லி பார்க்கிறோம். நமக்கு இருக்கிற கடமைகள், நம்முடைய குடும்ப கடமைகள் எல்லாம் சரியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல பாடத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் பார்க்க முடியும். தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறதும், அவர்களை கவனிக்கிறதும், அவர்களை பார்த்து கொள்கிறதும் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த காரியத்தை நாம் கவனத்தோடு கூட செய்யும் பொழுது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து அடிச்சோடிலே நாம் நடக்கிறவர்களாக இருப்போம். இதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு தாய் உறவையும் ஒரு பிள்ளை உறவையும் அவர்களுக்கு கொடுத்து அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய கடமையை நிறைவேற்றுகிறது நாம் பார்க்கிறோம். தன்னுடைய தாயை அந்த அளவுக்கு அவர் நேசித்து இருக்கிறார். தன்னுடைய சகோதரனாகிய தன்னுடைய சீஷனாகிய யோவானை அவ்வளவாய் நேசித்து தன்னுடைய தாயே அவனிடத்தில் ஒப்புவிக்கிற அளவுக்கு யோவானை அவர் அதிகமாக நேசித்திருக்கிறார். இந்த யோவான் தான் இயேசுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன். இந்த யோவான் தான் அவருக்கு அன்பான சீஷன் என்று சொல்லி எழுதப்பட்டவன். இந்த யோவான் தான் பத்ம தீவிலே தெற்கு தரிசனங்களை, எதிர்கால தரிசனங்களை வெளிப்படுத்தப்பட்டு பெற்றுக்கொண்டவன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அவருடைய மார்பிலே சாய்கிற ஒரு மனுஷனுக்கு, அவரோடு கூட அன்பா இருக்கிற மனுஷனுக்கு தன்னுடைய தாயையே ஒப்படைக்கிற அளவுக்கு அவனை நேசித்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை அவனிடத்தில் ஒப்புவித்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக அவர் சொல்லுகிற வார்த்தை, மை காட் why have you forsaken me? என் தேவனே, என் ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 34 வசனத்தில் அந்த வார்த்தையை பார்க்கிறோம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இந்த வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர், இந்த கேள்வி எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, பிராக்டிக்கலான ஒரு உண்மை. எல்லா மனுஷனும் கடந்து வரக்கூடிய ஒரு பாதை அந்த ஏன் என்ற கேள்வி. ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படி நடந்தது? தாவீது கேட்கிறார், how long should I wait for you Lord? ஆண்டவரே, எவ்வளவு நாள் நான் காத்திருக்கணும், எவ்வளவு நாள் நான் பொறுத்திருக்கணும் ஆண்டவரே, என்றைக்கும் என் மேல நீ இப்படி கோபமா இருப்பீரோ ஆண்டவரே, எவ்வளவு நாள் நான் உடைய இறக்குகளுக்கு நான் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி 13ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். எவ்வளவு நாள், ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி இந்த கேள்வி எல்லா மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது நான் பார்க்கிறோம். சங்கீதம் 13 தாவீது கேட்கிறார், கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவை ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இந்த கேள்விகள் எல்லாம் வரும்பொழுதெல்லாம் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். தாவீதுக்கு அந்த இடத்துல அவர் கடைசி நிமிஷத்துல பேசவில்லை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடுக்கட்ட பகுதிகளில் அவர் பேசுகிறார் இந்த வார்த்தைகள். எதுவரைக்கும் ஆண்டவரே என்னை மறந்திருப்பீர், ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என் சத்ரு என் மேல் எவ்வளவு நாள் தன்னை உயர்த்துவான் என்று சொல்லி ஏன் என்ற கேள்வியோடு அவர் இருக்கும் பொழுது தாவீது ஜெபிக்கிறார். அந்த சங்கீதத்தின் 11ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியில் அவர் சொல்லுகிறார், நான் உடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஏன் என்ற கேள்வி வரும்பொழுதெல்லாம் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவும் அந்த கேள்வி வழியாக கடந்து போனவராக இருக்கிறதுனால, அந்த கேள்வி வழியாக அவர் வாழ்ந்ததுனால, அந்த கேள்வியினுடைய அனுபவம் அவருக்கு தெரியும். எல்லா மனுஷரை போலவும் அவர் பாடுபட்டார், எல்லா மனுஷரை போலவும் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி நிரூபிக்கத்தான் இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிடப்பட்ட நிலைமை, உலகத்தின் பாவங்களை தன் மேல சுமந்து கொண்டபடினாலே பிதாவினால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை தான் இது. என் பிதாவே, என் பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த ஏன் என்ற கேள்வி நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்கள்ல நமக்கு வரும். அந்த ஒவ்வொரு முறை அந்த கேள்வி வரும்பொழுதெல்லாம் நாம் நாமே உறுதிப்படுத்திக் கொள்ளணும். தாவீதோடு கூட என்ன சொல்லலாம், ஆண்டவரே, நான் உடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். ஏன் என்ற கேள்வி எனக்கு வரும்பொழுதெல்லாம் அவருடைய கிருபையின் மேல நாம் நம்பிக்கையா இருக்கணும். அவருடைய ரட்சிப்பினால் நம்முடைய இருதயம் களி கூறணும், அவருடைய ரட்சிப்பினால் நாம் மகிழ்ந்திருக்கணும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியாக நாம் அவரை பாடணும். ஏன் என்ற கேள்வி வரும்பொழுதெல்லாம், you must trust in the Lord
we must rejoice in his salvation and we must sing his praises. சொல்லி பார்க்கணும். சங்கீதம் 13 இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். ஏன் என்ற கேள்வியும் அந்த கேள்விக்குரிய பதிலும். பிரியமானவர்களே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்து கடைசியாய் சிலுவையில முழு உலகத்தினுடைய பாவங்களையும் தன் மேல சுமந்து கொண்டபடினாலே பிதாவினால் அவர் கைவிடப்பட்டார். அதை உடனே அவர் புரிந்து கொண்டார். 33 வருஷங்கள் ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி கூட பிதாவினால் அவர் கைவிடப்படவில்லை. பிதாவிட்டு அவர் தூரமாய் வாழவில்லை. பிதாவோடு கூட இணைந்து ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீரோ அதை மாத்திரம் நான் செய்கிறேன் என்று சொல்லி, பிதாவுக்கு என்ன பிரியமோ அதை மாத்திரம், அவர் சொல்கிறதை மாத்திரம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி பிதாவுக்கு பிரியமாய், மிகவும் அன்பாய், பிதாவினால் நேசிக்கப்பட்ட ஒருவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து பிதாவினால் கைவிடப்பட்டதை உணர்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல நான் அப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரன் அந்தப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவர்களை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவர்களை பார்க்கும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். இந்த வார்த்தைகள் அருமையான ஒரு வார்த்தைகள். பிதா இயேசு கிறிஸ்துவோடு எப்படி நெருங்கி இருந்தார் என்று சொல்லி தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையன்றி தாமாக வேற ஒன்றையும் இயேசு கிறிஸ்து செய்யவில்லை. 33 வருஷங்களும் பிதாவை விட்டு அவர் பிரியவில்லை. பிதா தான் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்தார். எந்தெந்த மனுஷனுக்கு இந்த பூமியிலே சுகம் கொடுக்க வேண்டுமோ, எந்தெந்த மனுஷனை உயிர்த்தெழ செய்ய வேண்டுமோ, எந்தெந்த மனுஷனுக்கு என்னென்ன விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமோ, எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகள் இந்த பூமியிலே எல்லா மனுஷனுக்கும் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியில அனுப்பப்பட்டார். அவர் அப்படியே பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் இயேசு கிறிஸ்து செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது ஏதோ அதை மாத்திரம் அவர் செய்தார். அதனால பிரியமானவர்களே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலைமையில அவர் சொல்கிறார். 33 வருஷங்கள் ஒரு நொடி பொழுது கூட, ஒரு இமைப்பொழுது கூட கைவிடப்படாத நிலைமையில வாழ்ந்த இயேசு கிறிஸ்து அவர் கைவிடப்படும் பொழுது உலகத்தின் பாவங்கள் எல்லாம் தன் மேல வந்ததுனால பிதாவினால் அவர் கைவிடப்பட்டார். கைவிடப்பட்ட உடனே அவர் அதை புரிந்து கொண்டார். அதுதான் காரியம். கைவிடப்பட்ட உடனே அவர் புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி தன்னுடைய மனுஷனாக தன்னுடைய அங்கலாப்பை பிதாவுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக அவர் சொல்கிறார், அடுத்ததாக சிலுவையில் அவர் பேசின வார்த்தை, நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை பாடுகள், மரணத்தின் வழியாக அவர் பிரவேசித்து அதன் வழியாக போய் கொண்டிருந்த வேளையில சரீர பிரகாரமாக அவருக்கு ஏற்பட்ட தாகம்தான் அந்த சரீர தாகம். அது ஆத்ம தாகத்தையும் குறித்து நம்ம சொல்ல முடியும், சரீர தாகத்தை குறித்து சொல்ல முடியும். சரீர தாகத்துக்கு அவர் சொன்னார், சமாரிய பெண்ணிடத்திலே யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அவர் பேசும்பொழுது அவர் சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீர் ஜீவ தண்ணீர், இந்த தண்ணீரை குடிக்கும் ஒரு காலம் தாகமடையான் என்று சொல்லி உலகத்துக்கு ஜீவ தண்ணீராக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மனுஷனாக, முழுமையாய் மனுஷனாக மாறி இந்த பூமியில மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தபடினாலே, மனுஷனாகவே அவர் முழுவதுமாய் மாறிவிட்டபடினாலே மனுஷீகமாக சரீரத்தை ஏற்படுகிற அந்த தாகத்தை அவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய தாகத்தையும் அவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். நான் பார்க்கிறோம், இந்த தாகத்துக்கு நான் தாகமா இருக்கிறேன் என்ற வார்த்தை 2 விதமான அர்த்தங்களையும் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. 2 விதமான தாகத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெளிப்படுத்துகிறத நான் பார்க்கிறோம். இந்த 2 தாகத்துக்கும் அவருக்கு பதில் கிடைக்கவில்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த தாகத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. தாகமா இருக்கிறேன், ஆத்துமாக்கள் மேலே தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்றைக்கு வரைக்கும் இந்த கடைசி வார்த்தை, இந்த கடைசி ஆசை இன்னும் நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறோம். இன்னும் ஏராளமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவாகி ஜீவ தண்ணீர் அண்டையிலே வராமல் இருக்கிறார்கள். ஆத்ம பாரத்தோடு கூட இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பரலோகத்திலே பிதாவுடைய வலது பாரத்தில் அவர் வீற்றிருக்கிறார் சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் அந்த தாகத்தை நாம் புரிந்து கொள்வோம், அவருடைய தாகத்தை நாம் புரிந்து கொள்வோம், அவருடைய தாகத்தை நாம் நம்மளே ஏற்றுக்கொள்வோம். ஆத்ம பாரத்தை, ஆத்ம தாகத்தை ஆண்டவர் எனக்கு தாரும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் கேட்டால் இயேசு கிறிஸ்துக்கு இருந்த அந்த ஆத்ம பாரம், ஆத்ம தாகம் அது நமக்கும் கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த நாளில் சரீர பிரகாரமான தாகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம், அந்த தண்ணீர் கிடைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதுபோல ஆத்ம தாகமும், ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டால் பிரியமானவர்களே அது மிகப்பெரிய சந்தோஷத்தை ஆவிக்குரிய மக்களாகி நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்துடைய இந்த தாகத்தை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்வோம், அந்த தாகத்தை நாம் தரித்துக் கொள்வோம், அந்த தாகத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம், நம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்வோம். அதை ஏற்றுக்கொண்டால் ஆத்ம தாகம் நமக்கு உண்டாகும். அந்த தாகத்தோடு கூட இந்த பூமியிலே ஊழியம் செய்து அநேக மக்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பண்டை கொள்ளை நம்ம அதை நடத்த முடியும். பிரியமானவர்களே, அதான் நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இது 5வது வார்த்தை. 6வது வார்த்தை, எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கு முன்பாக சொல்லுகிற கடைசி வார்த்தைக்கு முந்தின வார்த்தை இது 6வது வார்த்தையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி.
எல்லாம் முடிந்தது என்று சொன்னால் இந்த பூமியில அவர் ஏன் வந்தாரோ அதனுடைய நோக்கம், அதனுடைய அர்த்தம் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பிதா சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது என்னவோ அது எல்லாவற்றையும் அவர் செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவர் வேற என்னெல்லாம் செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் தியானித்து பார்த்தார். தானியேல் புத்தகத்தில் அதுக்கு பதில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 9:24 நாம் வாசிப்போம். தானியேல் 9:24. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டது. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை அக்கிரமத்தையும் நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் இங்கிலீஷ்ல எப்படி பட்டிருக்குன்னா, டு புட் அன் எண்ட் டு சின், டு புட் அன் எண்ட் டு சாக்ரிஃபைஸ். பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். மனுஷன் நம்பினான், பாவம் செய்யாமல் நம்மால வாழ முடியாது என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்த அந்த நாட்டிலே நியாயப்பிரமாணத்தை மனுஷன் கீழ்ப்படிய முடியாது, நியாயப்பிரமாணத்தை முழுவதுமா என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, என்னால் அதன்படி நடக்க முடியாது என்று சொல்லி மனுஷன் தொற்று போன அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்னு சொன்னால், மனுஷனால் முடியாததை தேவனையே செய்யும்படிக்கு தேவனுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் பிதாவை அனுப்பினார் என்று சொல்லி ரோமர்ல நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது இருந்தது. மனுஷனை பரிசுத்தம் பண்ணுகிறது நியாயப்பிரமாணத்தினால செய்யக்கூடாததா இருந்தது. பாவத்துக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய காரியம் அது நியாயப்பிரமாணத்தினால முடியாததா இருந்தது. எந்த விதமான பிரதான ஆசிரியனா இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய பாவங்களுக்காகவும் மற்றவருடைய பாவங்களுக்காக தான் பரிந்து பேச அவர் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து இயேசு கிறிஸ்துடைய ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினாலே அவர்கள் பலி செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த பிரதான ஆசாரியனும் மற்ற மனுஷனுடைய பாவங்களுக்காக மாத்திரம் விண்ணப்பிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் அது வரைக்கும் இல்லை. இயேசு கிறிஸ்து முதல் முறையாக ஒரு பிரதான ஆசாரியனாக, பாவம் இல்லாதவராக, மற்ற மனுஷனுடைய பாவங்களுக்காக மாத்திரம் தன்னுடைய ஜீவனை கொடுத்தவராக இருந்தார். அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் சொன்னார், பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக அவர் வந்தார். அதான் அவர் கடைசியினுடைய வார்த்தைகளுடைய அர்த்தம். எல்லாம் முடிந்தது என்று சொன்னால் பாவம் முடிந்தது, பாவத்துக்குரிய தண்டனை முடிந்தது, பாவத்தினுடைய விளைவாகிய சாபம் முடிந்தது, பாவத்தினுடைய கேடுகள் முடிந்தது என்று சொன்னால் everything is finished. All the effects of sin is finished. All the curses of sin is finished. All the diseases of sin is finished. பாவமும் பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சிலுவையில சொன்ன அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து டு புட் அன் எண்ட் டு சின், டு புட் அன் எண்ட் டு சாக்ரிஃபைஸ். பலி செலுத்துதல் அதோட நிறுத்தப்பட்டது. ஆடு மாடுகள் மிருகங்களுடைய பலிகள் அதோடு நிறுத்தப்பட்டது என்று சொன்னால், ஆரம்பத்திலே மனுஷன் ரத்தம் சிந்துதலை பார்க்கும் பொழுது பாவத்தை செய்யாமல் இருப்பான் என்று சொல்லி பிதாவானவர் விரும்பினார், எதிர்பார்த்தார். மனுஷன் கற்றுக்கொள்ளவில்லை, ரத்தத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை, ரத்தத்தினுடைய பவர் மேன்மையை புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்ததுனாலே எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து, பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார், சாபத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார், எல்லா நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் பாவத்தினுடைய எல்லா விளைவுகளுக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைத்து முடிந்தது என்று சொன்னார். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாம் முடிந்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து முடித்திருக்கிறார். பாவத்தினுடைய எல்லா விளைவுகளையும் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கை விட்டு நீக்கி இருக்கிறார் என்று சொன்னால், பாவத்துக்குரிய தண்டனை நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி சரி கட்டி இருந்தால் நாம் எல்லாரும் மரித்து போயிருப்போம். இந்த பூமியில எந்த மனுஷனும் ஜீவனோடு இருக்க முடியாது. பிரியமானவர்களே, பாவத்துக்குரிய தண்டனை, பாவத்துக்கேற்ற தண்டனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குமானால் நாம் இந்த பூமியில உயிரோடு வாழ்ந்திருக்க முடியாது. இத்தனை ஆண்டுகள் நாம் செய்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் திரும்பி பார்க்கும்போது நமக்கு தெரியும், என்னுடைய பாவத்துக்கு தண்டனை கிடைத்தால் நான் ஜீவனோடு இருக்க முடியாது என்று சொல்லி ரகசியத்தை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள முடியும். நாம் எல்லாரும் ஒப்புக்கொள்வோம். அவர்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் அப்படி முற்றுப்புள்ளி வைத்ததுனாலதான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அவர் பாவத்துக்கும் பரிகாரத்துக்கும் பலிக்கும் முற்றுப்புள்ளி வைத்ததுனால எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் முடித்து விட்டபடினாலே இந்த நாளில் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பிரியமானவர்களே, அதான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. எல்லாம் முடிந்தது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவமும் பாவத்தினுடைய எல்லா விளைவுகளும் முடிந்து போனது, முற்றி போனது, முடிந்த everything is finished என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான் பிரியமானவர்களே. ஆனால் இந்த வாழ்க்கையை நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எழுதப்பட்ட அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று ஏன் சொன்னார், அந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டால் பிரியமானவர்களே, இந்த பூமியில எந்த விதமான பாவத்துக்கோ நோய்க்கோ சாபத்துக்கோ நாம் இடம் கொடாமல் இந்த பூமியில் எல்லாவற்றையும் ஜெயித்து நம்மால வாழ முடியும். அடுத்ததாக கடைசியாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவே என் ஆவி உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவே என் ஆவி உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவர் தன்னுடைய ஆவியை, தன்னுடைய உயிரை பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான், பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படி தன்னுடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுக்க இயேசு கிறிஸ்து கடைசியாக சொல்லுகிற அந்த வார்த்தை தான் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற ஒரு வார்த்தை. நமக்கு தெரியும், ஆதாமை படைத்த போது அவர் அதில் ஜீவ சுவாசத்தை வைத்தார்னு சொல்லி, அந்த ஜீவன், அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி பிரசங்கில நாம் வாசிக்கிறோம். மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் உயிர் என்று சொல்லுகிறோம். அந்த உயிர் பிரிந்த உடனே அது தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா மனுஷனுடைய ஆவியும் தன்னை தந்த தேவனிடத்துக்கு போய் சேர வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் மாத்திரமே அதிகாரம் பெற்ற, தன்னுடைய உயிரை எந்த இடத்துல கொடுக்க வேண்டும், அந்த உயிரை எந்த இடத்துல அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அதிகாரம் பெற்றவராக அவர் இருந்தபடினாலே தன்னுடைய ஆவியை அவர் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்க அவர் பிரியமா இருந்தார். பிரியமாக தான் நேசிக்கிற தன்னுடைய தகப்பன், தன்னுடைய பிதா, தன்னை உருவாக்கின தன்னுடைய தகப்பன், தன்னுடைய பிதாவை அவர் அந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் பிதா அவருக்கு பிடிக்கும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளெல்லாம் சொன்ன வார்த்தை பிதாவுடைய சித்தம், பிதாவுடைய சித்தம், பிதாவுடைய சித்தம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு முறையும் அவர் பேசும்பொழுதெல்லாம் பிதாவை பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது. நமக்கு தெரியும், அவ்வளவு அதிகமாக பிதாவை நேசித்த தேவன் ஒரு நேரம் வந்தபோது, மனுஷனுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்ட போது, என் பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறினார். ஆனாலும் கூட அந்த நேரத்துல கூட பிதா கைவிட்டது போல அவர் உணர்ந்த பிறகும் கூட அவருடைய ஆவியை வேற எங்கேயோ கொடுக்க வேண்டும் என்று சொல்ல விரும்பவில்லை. வேறு யாருக்கும் கொடுக்க அவர் விருப்பமில்லை. அவர் தான் நேசித்த பிதாவினிடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுப்பதுதான் சரி என்று சொல்லி உணர்ந்தபடினாலே, அவர் அதிகாரம் பெற்றிருந்தபடினாலே தன்னுடைய அதிகாரத்தின்படி தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் அவர் ஒப்புக் கொடுத்தார். பிரியமானவர்களே, நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பிதாவிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தால் அது கடைசி மட்டும் காக்கப்படும். அவரிடத்தில் இதெல்லாம் ஒப்படைக்கப்படுகிறதோ அதெல்லாம் கடைசி மட்டும் காக்கப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் தன்னுடைய ஆவி ஒப்பு கொடுத்ததுனாலே அவர் என்ன நடந்தது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அந்த ஆவி பிதாவினிடத்தில் இருந்த அந்த ஆவி திரும்பமா இயேசு கொடுக்கப்பட்டு அவர் தாமாகவே உயிர்த்தெழுந்து இந்த பூமிக்கு வந்தார். அநேகருக்கு காட்சி கொடுத்தார். இப்பொழுது பிதாவுடைய வலது பாரத்திலே அவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம், நாம் நம்புகிறோம். பிரிப்பான் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் கவனித்தோம். முதலாவது அவர் சொன்ன வார்த்தை பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி. 2வது அவர் சொன்ன வார்த்தை நீ இன்றைக்கு என்னுடன் கூட பரதீசில் இருப்பா என்று சொன்னார். 3வது இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி உறவை ஏற்படுத்தினார். 4வது என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டு என்று சொன்னார். 5வது நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். 6வது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். 7வது பிதாவே என் ஆவியை உடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இப்படியா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவிடத்திலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கொடுக்கப்பட்ட அந்த ஆவி 3ஆம் நாளிலே அவரிடமாய் திரும்ப கொடுக்கப்பட்டது. அவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்தார். இன்றைக்கும் நம்முடைய இருதயங்களுக்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருஷங்கள் வாழ்ந்ததனுடைய அர்த்தத்தை இந்த 7 வார்த்தைகளில் சுருக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையில இருந்த பாடுபட்டு கடைசி மணித்துளிகளிலே, கடைசி நிமிஷங்களிலே அவர் பேசின இந்த வார்த்தைகளை தான் நாம் பார்த்தோம். அதுக்கு முன்பாக அவர் பேசவில்லை. என்னைக்கு பிலாத்தனுடைய சமூகத்துல கேள்விகள் கேட்கப்பட்டதோ அப்பொழுது அமைதியானார், பதில் சொல்லவில்லை. பிலாத்தனுக்கு நிறைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லவில்லை. எனக்கு உன்னை விடுவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று அறியாமல் இருக்கிறாயோ கேட்ட போது கூட அவர் பதில் சொல்லவில்லை. பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒன்றுமே கிடையாது சொல்லி அதோட அவர் நிறுத்தி விடுகிறார். அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ அவமானங்கள், நிந்திக்கிற நிந்தனைகள், தூஷணங்கள் எல்லாவற்றையும் கேட்டார். அடி உதை எல்லா விதமான அவமானங்களையும் அனுபவித்தார். துப்பப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார். எல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் முடிந்த பிறகும் கடைசியாய் அவர் பேசின இந்த 7 வார்த்தைகள் தன்னுடைய 33 வருஷ வாழ்க்கையின் சாராம்சத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த 7 வார்த்தைகளிலே அவ்வளவு அர்த்தங்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷன் இறக்கிறதுக்கு முன்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு எழுதி கொடுத்து தலைமுறைக்கு சொல்லுகிற கடைசி வார்த்தைகள் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறதோ, எவ்வளவு முக்கியமானதா இருக்கிறதோ, அதை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு முக்கியமான இந்த கடைசி 7 வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பேசி இருக்கிறார், நமக்காக அவர் எழுதி கொடுத்திருக்கிறார்.
இன்றைக்கும் இந்த 7 வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 7 வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை, பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய நன்மைகளை, சுபாவ மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாத நன்மைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். பெரியமானே, இந்த நாளிலே இந்த தெய்வத்தினிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில வந்து ஜீவனை கொடுத்தாரோ, எதற்காக இந்த 7 வார்த்தைகளை கடைசியாய் பேசி நமக்கு ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுத்தாரோ, அதனுடைய நோக்கம் நிறைவேறத்தக்கதா இந்த நாளிலே அவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கிருபையாய் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ சிலுவையிலே பேசின இந்த கடைசி 7 வார்த்தைகள் எவ்வளவு அர்த்தமுள்ளவர்களாய், எவ்வளவு ஆச்சரியமானவர்களாய் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அதுல முதலாவது சொல்லுகிற வார்த்தை, பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி எவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு வரைக்கும் இந்த பாடத்தை நாங்கள் ஆண்டவரை பிராக்டிஸ் பண்ண எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். ஒரு மனுஷனை மன்னிக்க நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். அவனை மன்னிக்கிறது எவ்வளவு கடினமா இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் கூட உங்களுடைய கிருபையினாலே தொடர்ந்து கத்தாவே உங்களுடைய தெய்வீக சுபாவங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவள் எல்லாருக்கும் இந்த 7 வார்த்தைகளும் அர்த்தமுள்ளதாய் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் பிரயோஜனமுள்ளதாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து உடைய கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகள் நிமித்தமாய் வருகிற சகல ஆசீர்வாத நன்மைகளும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் சென்று அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவருடைய பாடுகள் மரணங்களை தியானிக்கிற இந்த நாட்டிலே உயிர்த்தெழுதலின் வல்லமையும் எங்களுக்கு காண்பித்து ஆண்டவர் இந்த வருஷத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ரட்சிக்கப்பட்ட மக்கள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாய் வாழ தேவனுக்கு உதவி செய்வீராக. இந்த கடைசி 7 வார்த்தைகளையும் தியானம் பண்ணி இந்த பூமியிலே பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து விட தேவன்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்திலே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.